கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இரத்த உறவுகள் மூலமாக நன்மைகள் நடக்கப் போகிறது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற என் அருமை கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. முதல் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை அதிகமான வாய்ப்பு, இரண்டாவது குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தை, 2 குழந்தை மட்டும், 3வது குழந்தை. பண வரவுகள் ரொட்டேஷன் நல்லா இருக்கும். கையில் இறுக்கி பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாசமா கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலங்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஓடிக்கிருக்கு. உங்களுக்காக செலவழிக்க நினச்ச காசு வேற எவனோ வாங்கி போயிடறான். சம்பளத்தை வாங்கி வட்டிக்கு கொடுத்ததே சரியாக போச்சு. சேமிப்பு இல்லை. பண வரவுகள் உண்டு. மனதில் உள்ள அழுத்தங்கள், கவலைகள், போராட்டங்கள் நீங்க போகிறது. யாரெல்லாம் நம்மளுடைய கும்பராசியில் கலைத்துறையில் பயணிக்கிறீர்களோ உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான பாதை இந்த மாதம் முழுவதும் கிடைக்கப் போகிறது. புதிய வாய்ப்பு வரப்போகுது. உங்களுடைய குடும்ப உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் தலையிடுங்க. பக்கத்து வீட்டில் பிரச்சனை, நண்பர்கள் வீட்டில் பிரச்சனை, மச்சான் வீட்டில் பிரச்சனை, மச்சினி வீட்டில் பிரச்சனைங்கிறதுக்காண்டி ஓடோடி போய் வாக்கு கொடுக்க வேண்டாம். உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். கார்த்திகை என்றாலே தீப ஒளிகள் பிரகாசமாக அனைத்து வீடுகளிலும் ஒலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நம்முடைய சூரிய பகவான் தன்னுடைய வலிமையை இழந்து, துலாம் ராசியில் வலிமையை இழந்து மீண்டும் உச்ச நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் விருச்சிக ராசிக்குள்ளே நுழைவார். விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாயும் ஆல்ரெடி கார்த்திகை மாதத்தில் இந்த வருஷத்தில் சூரியனுடன் சேர்ந்து பயணிக்கிறார். அவருடன் ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி, அதாவது விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி மற்றும் 8ஆம் இடத்ததிபதியான புதனும் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல, சனி பகவான் எப்பொழுதுமே இப்போ ஏற்கனவே மீன ராசியில் தான் இருக்கார். வக்ர நிலையில் சனி பகவான் மீன ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், குரு பகவான் அதிசாரமாக இந்த மாதத்தில் கரெக்டாக கடக ராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார். கேது பகவானோ எப்பொழுதும் போல் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த மாத கிரகங்கள் மற்றும் வருட கிரகங்களான கிரகங்களின் அமைப்பை வைத்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், முயற்சியில் என்னென்ன வெற்றிகள் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லாருக்குமே மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுகின்ற ஒரு பொக்கிஷமான வார்த்தை ஒலிக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருமே என்ன பண்ணுவோம், வீட்டில் தீபம் ஏற்றுவோம், தன்னுடைய அலுவலகத்தில் தீபம் ஏற்றுவோம். ஆனால் அந்த கார்த்திகை 1ஆம் தேதி பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா இந்த வார்த்தையை கேட்காத நபர்கள் யாராக இருப்பீங்களா? கேட்குற அத்தனை அன்பு உள்ளங்களும் அன்பு நேயர்களும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்தை சுவாமியே சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு கரவரா, இந்த 2 மந்திரங்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதிகமாக உலகெங்கும் ஒரு ஒலிக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்க போகிறது. இந்த ஒரு மாதம் ஒலிக்கிற மந்திரங்கள் தான் இந்த உலகத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக ஒரு பிம்பமாக உருவாகிறது. ஆகவே நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவரும் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய மேலான கருத்துக்களான நீங்கள் என்ன கமெண்ட்ஸ்னாலும் கொடுங்க. ஆனால் கட்டாயமாக சுவாமியே சரணமையப்பா, ஆறுபடை முருகா என உங்களுடைய கருத்துக்களை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலனுக்குள்ளே போவோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா இரத்த உறவுகள் மூலமாக நன்மைகள் நடக்கப் போகிறது. இரத்த உறவுனா எப்படி, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதை விளக்கம் சொல்லணுன்னா ஒரு வீடியோ பத்தாது. அப்போ உங்களுடைய இரத்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற என் அருமை கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. முதல் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை அதிகமான வாய்ப்பு, இரண்டாவது குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தை, 2 குழந்தை மட்டும், 3வது குழந்தை, 3வது குழந்தையாக இருந்தால் மீண்டும் ஆண் குழந்தை. இந்த பாக்கியம் கிரக ரீதியாக
கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது. பண வரவுகள் ரொட்டேஷன் நல்லாயிருக்கும். கையில் இறுக்கி பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாதமாக கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலங்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஓடிக்கிருக்கு. உங்களுக்காக செலவழிக்க நினச்ச காசு வேறு எவனோ வாங்கி போயிடுறான். சம்பளத்தை வாங்கி வட்டிக்கு கொடுத்ததே சரியாக போச்சு. சேமிப்பு இல்லை. கையில் காசை வாங்கி சேமிக்க முடியல. பண வரவு நல்லா இருக்குது, சேமிக்க முடியலையே அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு இருந்தால் மணி ஓசை அடிக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் கிடைக்கப் போகிறது. உங்களுக்கான ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வா ஒடியா வந்து வாங்கிக்கோ, பணத்தை வாங்கிக்கோ, வெளியேருந்து கூப்பிடுவாங்க. அப்படியே நீங்கள் அது என்ன பண்ணலாம், அப்படியே அந்த வைப்ரேஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பண வரவுகள் உண்டு. மனதில் உள்ள அழுத்தங்கள், கவலைகள், போராட்டங்கள் நீங்க போகிறது. புதிய வேலை வாய்ப்புகள்லாம் உருவாகும். புதுசாக கம்பெனிலேருந்து கூப்பிடுவாங்க. ஏங்க உங்களுக்கு திறமையை நல்லா திறமையான இருக்கீங்க, உங்கள் திறமை எனக்கு புரிஞ்சுக்கு, நீங்கள் வாங்க உங்கள் திறமையை வந்து நம்மளுடைய கம்பெனிக்கு தேவை அப்படின்னு கும்பராசி பெண்களுக்கும் அழைப்பு வரும், கும்பராசி ஆண்களுக்கும் அழைப்பு வரும். யாரெல்லாம் நம்மளுடைய கும்பராசியில் கலைத்துறையில் பயணிக்கிறீர்களோ உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான பாதை இந்த மாதம் முழுவதும் கிடைக்கப் போகிறது. புதிய வாய்ப்பு வரப்போகுது. நீங்கள் சினி ஃபீல்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் சின்னத்திரையில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூடியூப்பில் வேலை பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் நீங்கள் நிகழ்ச்சி பண்ணாலும் சரி, கேமராமேனாக இருந்தாலும் சரி, யாரானாலும் இருந்துட்டு போங்க. கலைத்துறையில் உங்களுடைய அங்கீகாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கலாம். பெண்கள் கலைத்துறையில் சிறப்பாக வர வேண்டும் அல்லது பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தன்னுடைய ஒரு பிரதிபலிப்பை கொடுக்க வேண்டும் என காத்திருக்கிற நம்முடைய அன்பு சகோதரிகளுக்கு உறுதியாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய அன்பு செயல்பாடுகள் நடைபெறும் என்பது உண்மை. தொழிலில் வெற்றி உறுதி, லாபம் உறுதி. அப்போ என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய குடும்ப உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் தலையிடுங்க. பக்கத்து வீட்டில் பிரச்சனை, நண்பர்கள் வீட்டில் பிரச்சனை, மச்சான் வீட்டில் பிரச்சனை, மச்சினி வீட்டில் பிரச்சனைங்கிறதுக்காண்டி ஓடோடி போய் வாக்கு கொடுக்க வேண்டாம். முடிஞ்சளவு என்ன பண்ணுங்கள், அவங்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை அவாய்ட் பண்ணுங்கள். முடியாத பட்சத்துக்கு உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்கள் சார்ந்த ஒரு நபர்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க. நீங்கள் போய் முதன்மையாக போய் நின்னீங்கன்னா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்கவங்க, இந்த வடிவில் படத்தில் 2 பேரும் நீயா பெருசாக நான் பெருசாக சண்டை போடுவாங்க, கடைசியில் வந்தவன் இழுத்து போட்டு அடிப்பாங்கள்ல, அதே மாதிரி உங்களை வச்சு கும்மாங்குத்து குத்தக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுத்துரும். ஸோ நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா கிரகங்கள் மேன்மையான இடத்துக்கு உங்களை கொண்டு போய் வைப்பாங்க. நீங்கள் அதன் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான விஷயத்தை உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க காளியம்மனை வழிபாடு செய்யுங்கள் அல்லது துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்கள். காளியம்மன் கோயில் வந்து ரொம்ப லாங்கில் இருக்குங்க, எங்களால் போக முடியாதுன்னா பக்கத்தில் இருக்க துர்க்கை அம்மனை போய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஏற்றங்களும் மாற்றங்களும் கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அன்பு நேயர்களே, இப்போ வரை நீங்கள் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள், நல்ல விதமான செயல்பாடுகள், கவனமான விஷயங்கள், வழிபாடுகள் என்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் கரெக்டாக 20-30% ஒரு சேஞ்சஸ். அதாவது சாப்பிடவே வசதி இல்லாமல் என்ன பண்ணே தெரியாமல் முடிச்சுக்கிருக்கவங்களுக்கு ஒரு டீயும் பண்ணும் கிடச்சா எப்படி இருக்கும், அப்பாடி கொஞ்சம் தம் கட்டி போயிடலாங்க அப்படிம்பாங்களே, அதே மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு பூஸ்ட். இதை தாண்டி உங்களுக்குள்ள 1000 கேள்வி இருக்கலாம், 1000 விஷயங்களில் நிறையா விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, எப்படி பண்ணலாமா, இவனை நம்பலாமா, அவனை நம்பலாமா, நம்மளை எப்படி நம்ம புதுப்பிச்சுக்கிறது, நம்மளை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிற பல சந்தேகங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்மளுடைய அலுவலகத்தில் உள்ள பெண்கள் தான் ஃபோனை எடுப்பாங்க. அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்த பிறகு என்னுடைய நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயமாக உங்களுக்கு
ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள் மற்றும் மாற்றத்துக்குரிய விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.